அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ இப்படி இருக்கிற நிலமையில இந்த கல்யாணம் வந்து நான் பண்ணிக்கிறேன், நமக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவு வேணுமேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து இவங்க ஃபேமிலியில் போய் பார்த்தப்போ இவங்க எல்லாம் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இவரும் டைவர்ஸ் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, உங்க அம்மா அறிய எனக்கு நீங்க தாலி கட்டினீங்களா? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை மட்டும் சொல்லுங்க, அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தாலி கட்டினீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சத்தியமா சொல்லுங்க. நாலு பேர் வச்சு செய்யணும்னு என்னோட அது அப்புறம் நீங்க கட்டினீங்களா கட்டலையா அதை மட்டும் சொல்லுங்க. 4 பேர் வச்சு தாலி கட்டணும் அது வேற விஷயம். இல்லாம தாலி கட்டினேளா இல்லையா கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. காஃபி கண்டிப்பா கொடுங்க, அந்த காஃபி நீங்க கண்டிப்பா குடிக்கணும், புரிஞ்சுதா? அது என்ன காஃபின்னு இன்னும் அந்த சீக்ரெட் சொல்லல. ஒரு தடவை நான் எங்கேயாவது தஞ்சாவூர் இல்லாட்டி சென்னை பக்கம் வந்தேன்னா கண்டிப்பா அந்த காஃபி நானும் டேஸ்ட் பண்ணும். அது என்ன ஒரு மயக்கம் அது எனக்கு தெரியணும். சரியா? எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் நான் வந்து முதல் லைஃப் எனக்கு ரொம்ப என்னுடைய ஜுவல்ஸ் நகை பணங்காசு எல்லாம் இழந்துட்டேன். நான் இழந்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் டைவர்ஸு கோர்ட்டுன்னு நாங்கள் அப்ளை பண்ணோங்க. அப்போ போகும்போது எல்லாத்தையும் இது பண்ண இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்குன்னு எங்கிட்ட எதுவும் சொல்லலையே. சொசைட்டி இது மாதிரி அசிங்கமாக நம்ம வீட்டில் அண்ணன் தம்பிங்க, எங்கள் வீட்டில் 2 அண்ணன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு அக்கா இருக்காங்க. எல்லாரும் தப்பா நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லாமே இருந்தேன். ரொம்ப பிரச்சனை பத்தி யாருக்கிட்டையும் இவர் பண்ண கொடுமையெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்லாமே இருந்தேன். அதுக்கு முற்பாடு எல்லாருக்கும் இவர் இருந்த இடத்தெல்லாம் வித்துட்டு என்னை ரோட்டில் விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த இடத்தையும் வித்துட்டு அப்போ வித்துட்டு விட்டது முற்பாடு தான் எங்கள் வீட்டுக்கு தெரியும் இப்படி எதுவுமே இல்லை, குழந்தை அவருக்குன்னு எதுவும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் நாங்கள் திருச்சியில் போய். அப்போ அவர் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னது முற்பாடு எனக்கு வந்து குழந்தை இருக்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் ஆசைப்பட்டேன். அப்போ 2 பேரும் டெஸ்ட் பண்ணி நிறையா 1 lakh போல் செலவு பண்ணி பார்த்தும் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இவருக்கு அந்த இது கிடையாது, கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தால் இதுக்கு இடையில நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு டாக்டர் மூலமாக தெரிஞ்சு அவங்களே ஒரு அடாப்ட் பேபி இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்திருக்கு, நீங்கள் வளர்க்குறதுனா வளர்க்குறீங்களான்னு கேட்டாங்க. சரி குழந்தை மேலேன்ற ஆசையில் என்ன பண்ணேன், சரி நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 30 நாள் கழிச்சு அந்த குழந்தைய நான் தூக்கின்னு வந்து நான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ வளர்த்துட்டு இருந்தப்போ இவர் வந்து அப்போ வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்னோட இருந்தார். ஒரு 2 வருஷம் கோஆப்ரேட் பண்ணவும் நம்மளால வளர்த்துக்கலாம்னு நினச்சி நான் தைரியமாக இருந்தேன். அப்புறம் சொத்து பிரச்சனை லேண்டு இது மாதிரி வந்து குடிச்சு ரொம்ப இது பண்ணி என்னை ரோட்டில் விட்டோன்னா இருந்த இடத்தெல்லாம் விட்டதுக்கு முற்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நேராக சொல்லிட்டார். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட தெரியாமல் இந்த குழந்தைய நான் அப்படி வளர்த்தேன். அந்த பொண்ணு குழந்தை பிற்காலத்தில் தெரிஞ்ச அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு நினச்சி இவர் வந்து எனக்கு இந்த குழந்தைய பிறக்கல, இவ காசு பணம்லாம் அந்த பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த மொதல் ஹஸ்பண்டே என்னை ரொம்ப அவமானப்படுத்தவும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணாங்க, இவரோட உனக்கு எதுக்கு லைஃப் தேவையான்னு சொல்லி அதை டைவர்ஸ் கோர்ட்டுன்னு போய் எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அவர் டைவர்ஸ் கடைசி கொடுக்கவே மாட்டேன்ட்டார். அப்போ நாங்களாக போராடும் போது எனக்கு கன்சீவாக இருந்தது எனக்கே தெரில. 3 months கன்சீவாக இருந்திருக்கேன், எனக்கு தெரியல. அதுக்கு முற்பாடு கன்சீவாக ஆகி நான் போராட முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாமல் அந்த கேஸ் அப்படியே நிலுவையிலே இருந்துருச்சு. இருந்தானா இவர் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நானும் என்னால் தொடர்ச்சியாக போய் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாத ஒரு பட்சத்தில் இருந்துட்டேன். அதுக்கு முற்பாடு இவர் டைவர்ஸு கோர்ட்டுன்னு போனோன்னா ஒருதலை பக்கமாக என் பக்கம் தீர்ப்பாக இருந்துச்சு. அந்த தீர்ப்பு சர்டிஃபிகேட்டு நமக்கு போதுமானது, நமக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்.
அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, பேப்பர் ஆட் பார்த்து நம்ம எப்படியா கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேப்பர் ஆடு பார்த்து எடுக்கும் போது நாங்களும் ஆடு கொடுத்தோம்னா இன்னொரு ஆடு பார்த்தோம். அப்போ மாப்பிள்ளை அந்த அழைப்பில் வந்து நான் ஆடு பார்த்து பேசினாங்க. பேசும்போது இப்போ இப்போ இருக்கிறவரோட அவங்க அம்மா அவங்க சரி கேஸ்டெல்லாம் பார்க்காம நல்ல ஃபேமிலியாக இருந்தால் பார்க்கலாம். அப்போ அவருக்கு வந்து ஏஜ் வந்து அப்போ 50 வயசு இருந்துச்சு. ஆனால் அவர் பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்க மாட்டார், ஸ்மார்ட்டாக இருந்தார். அப்போ பார்த்துட்டு இவங்க ஃபேமிலியில் போய் பார்த்தோம். அவங்க எல்லாமே நல்ல ஃபேமிலியாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி இது மாதிரி நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டேன். குழந்தைக்கு வந்து அப்போ வந்து 7 வயசு என்னமோ நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 9 வயசு. நீங்க கன்சீவ் பண்ண குழந்தை. அந்த குழந்தை நீங்க அதுக்கு 13 வயசு. அதையும் நான் தான் என்கிட்ட தான் இருக்குது, வளர்த்துட்டு இருக்கேன். வளர்த்து அவளையும் படிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த பொண்ணு பிறந்து இவளும் 4ஆம் கிளாஸ் படிக்கிறா, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ இப்படி இருக்கிற நிலைமையில இந்த கல்யாணம் வந்து நான் பண்ணிக்கிறேன், நமக்கு 2 குழந்தைங்க இருக்கு, நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவு வேணுமேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து இவங்க ஃபேமிலியில் போய் பார்த்தோம். பார்த்தப்போ இவங்க எல்லாம் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இவரும் டைவர்ஸ் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸில் இருந்தார். அப்போ பார்த்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோன்னா தொடர்ச்சியாக 1 இயர் வந்து என்கிட்ட பேசினார். நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் துணைக்கு ஆள் கிடையாது. எல்லாரும் நான் கேட்டேன், எனக்கு கூட ஹஸ்பண்ட் கிடையாது, அம்மா அப்பா எல்லாம் இருந்து கூட என்னை தனி கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 பிள்ளைங்களை கையில் ஒன்று வச்சுட்டு இந்த பிள்ளை வந்து கடைசியில் கொஞ்சம் மெமரி கம்மியாக உள்ள பேபின்னு எனக்கு தெரியல. 6 வயசாகி ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் டீச்சர் பார்த்து சொன்னாங்க அந்த குழந்தைய குழந்தை வந்து இந்த மாதிரி பேபின்னு எனக்கு தெரியல. தெரியாம அந்த கஷ்டத்தோட கஷ்டமா நான் எடுத்து வளர்த்ததுனால இந்த போராட்ட லைஃப்ல எனக்குன்னு அந்த லைஃப்பை தேடிக்கவும் இல்லை, எனக்கு எந்த எண்ணமே வரல. அப்போ நான் கொஞ்சம் இறக்கப்படுறதுனால எனக்கு இந்த குழந்தைய தூக்கி எரியவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, யாருக்கிட்டையும் கொடுக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து நான் சொன்ன மேரேஜ்னு அப்புறம் நாங்கள் இவர் ரொம்ப அப்புறம் அடிக்கடி மாதத்தில் 1 டைம்ஸ் வந்தார். வந்து பழகி பேசிட்டு என்ன சொன்னார், நான் சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து நான் என்னை தண்ணி கொடுத்தோம் தான் வச்சுருந்தாங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு கடை வேலை பார்த்துட்டு இருந்தேன், அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருமானத்தை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அக்கம் பக்கத்தில் கொடுத்தனா இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, யார் வரா என்னன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கு முற்பாடு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நான் எங்கள் வீட்லேயும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த விஷயம் எல்லாம் நீங்க வீட்டுல சொல்லக்கூடிய நிலைமையில வந்து நான் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் எனக்கு ரொம்ப அப்செட் ஆனதுனால செகண்ட் லைஃப் அவங்கள பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருக்காங்க. எங்க அப்பா இறந்துட்டாங்க, 2 வருஷம் ஆகுது, அவரும் இறந்து டெத் ஆயிட்டாரு. இவர் கொஞ்சம் வர போயிருந்தோன்னா இவர் கொஞ்சம் உதவி பண்ணாரு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மாசான ஃபீஸ் கட்டுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஹெல்பிங் மைண்ட்ல நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பிள்ளைங்களாம் படித்து கொஞ்சம் ஓரளவு வரவளவு கல்யாணம் பண்ணிக்கிங்க. கல்யாணம் பண்ணும் போது அப்போ இவர் கேட்டார், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணினாதான் நான் வந்து ஒய்ஃபுன்னு அங்கே கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது வரையிலுக்கு எனக்கு தெரியல, லைஃப்பில் வந்து இவ்வளோ மேட்ரு இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருந்து நம்ம கல்யாணம் பண்ணாதான் சட்டப்பூர்வமாக இது செல்லுபடி ஆகுமான்றது எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், சரி என்கிட்ட இதாக இருக்குது, நான் இப்போ ஒரு தலை பக்கமாக தான் எனக்கு தீர்ப்பாயிருக்காங்க, இந்த ரசீது தான் இருக்குது, வேற ரசீட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, நான் என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம இப்படி தான் அலைய விட்டாங்க, நானும் நிறைய டைம் போய் கஷ்டப்பட்டு அதுக்கிட்ட போராடி ஃபைனான்ஸ்லாம் கொடுத்து தான் நான் வந்து, அது ரொம்ப மோசமான கேரக்டரு, அதுக்கிட்ட கொடுத்து காசு கொடுத்து தான் நான் டைவர்ஸே வாங்கினேன், ஒரு பக்கம் 2-3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொன்னும் போது சரி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போதான் அவர் சொன்னதுக்கு முற்பாடு நான் போய் மறுபடியும் இந்த கேஸை 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு சட்டப்படி டைவர்ஸ் வேணும். அவர் எங்க போனானா எங்க இருக்கிறாரோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் லைஃப் அவர் எங்க போனாரு எங்க இருக்கிறாரு எதுவுமே டச் இல்ல, எந்த இதுவும் தெரியாது. தஞ்சாவூர்ல தான் இருந்தாரா? தஞ்சாவூர்ல என்னை கல்யாணம் பண்ணும் போது இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொந்த ஊர் வந்து பெரம்பலூர் கிராமத்துல ஒரு கிராமம், சரியான தஞ்சாவூர்லயே தான் நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தான். இப்ப இருக்கிறது தஞ்சாவூர்ல தான் வந்திருக்கேன் நான். பிள்ளைங்க படிக்கிறது தஞ்சாவூர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அந்த போய் நான் இந்த பழைய இதை எடுத்துன்னு போய் அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் வந்து 3 வாட்டி வாய்தா கொடுத்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி மறுபடியும் அவர் எங்க உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதுக்கு முற்பாடு அதே மாதிரி பழைய அட்ரஸ் அவங்க வீடு அட்ரஸுக்கு லெட்டர்ஸ்லாம் போட்டு வாய்தாலாம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் லெட்டர் வந்துச்சு. அப்புறம் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இன்னார் தரப்பில் எந்த விதமான பிரதி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு எல்லாம் முடிச்சு இப்போ 2 மாதம் தான் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் ஆர்டர். 1.5 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சேன். ஒஃபிஷியல் டைவர்ஸ் வாங்கி நான் வாங்கினேன்.
இவர் வந்து இதுக்கு இடையில நாங்க பழகிட்டு கோயம்புத்தூர் அழைச்சின்னு போய் என்னைய தாலி எல்லாம் வாங்கி என்னை வந்து ஒரு கோயில்ல எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில்ல என்னை வச்சு கல்யாணம் பண்ணி இந்த தாலி கூட அவர் கட்டினது தான், அவரா வாங்கினதான் இந்த தாலி கட்டினார். கட்டி என்னை ஏற்றிட்டு நான் சட்டப்பிரகாரம் ரிஜிஸ்டர் காப்பி வந்தோடனே நான் உன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்பிதான் நான் இதுல இறங்கினேன். அப்புறமா வந்து இவரோட எனக்கு ஹெல்ப் பண்றது குறைஞ்சிச்சு, பேச்சுவார்த்தை எல்லாமே. எங்க அம்மா வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லியா? நான் கல்யாணம் அவங்க அம்மாட்ட போய் 2-3 வாட்டி போனேன். உங்க பையன் என்னோட சேர்ந்த போட்டோ எல்லாம் இருக்குது, இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க வந்து அதெல்லாம் நீங்க ஏத்து. அதுக்கப்புறம் என்னாச்சு? கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ண பாடு அப்பயே இவர் வந்து வரப்போக இருந்தப்ப நான் சொன்னேன், நீங்க உங்க அம்மாட்ட சொல்லுங்க, நான் வர்றேன், உங்க வீட்டுக்கு வர்றேன். உங்க கல்யாணத்துக்கு யாருமே வரலையா? யாருமே வரல. நாங்க 2 பேரு தான் பண்ணிட்டோம்னா எங்க வீட்டுல சொல்ற அளவுக்கு எங்க வீட்டு சுச்சுவேஷன் இல்ல. அவரு வந்து எங்க அம்மாட்ட சொன்னாக்கா இந்த ரெக்கார்ட் எல்லாம் கேட்பாங்கன்னு என்னை பயமுறுத்தினார். சரி, நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லையே, நம்ம எப்படி பண்றதுன்னா, ஆனா நான் அவரோட வாழ்ந்ததுக்கான சாட்சிகளை என்கிட்ட இருந்ததுனால அவங்க அம்மாட்ட போராடினேன். உங்க பையன் என் கூட வந்து இருந்தப்பெல்லாம் நீங்க அப்ப உங்களுக்கு பையன் என்ன சொல்றாரு? கல்யாணம் பண்ண பிறகு என்னாச்சு? இப்ப என்ன சொல்றாரு, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னா என்னால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணா எங்க அம்மா செத்துருவேன்னு சொல்றாங்க, வீட்டை விட்டு வந்தா எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அப்ப எப்படி நீ கல்யாணம் பண்ணி 2-3 வருஷமா என் கூட எப்படி பழகுன வந்த, இப்பயே நீ இப்படி நினைக்கிற, இப்ப என் பிள்ளைங்க என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்களா, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை வீட்டுக்குள்ள வச்சுக்குவாங்களா, இப்ப கொஞ்சம் நஞ்சம் பேசுறவங்க கூட அப்புறம் உதாசனப்படுத்த ஆரம்பிக்க மாட்டாங்களா அப்படின்ற பயம். மேடம், உண்மையில மேரேஜ் பண்ணாலும் பண்ணலன்னா சூசைட் தான் பண்ணிக்குவோம் போய் வீட்டுல பிள்ளைங்களை வச்சுட்டு. வீட்டுல என்ன சொல்லிருக்காரு? நீங்க யாருன்னு சொல்லிருக்காரு? அதுக்கு நான் போய் சண்டை போட்டதுக்கு முற்பாடு நான் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணினேன், அதை பண்ணிட்டேன், அதோட பழகுனதெல்லாம் உண்மை, அவங்க அம்மா வந்து இப்படி இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்லன்னு சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு. இவரு நான் சொல்லி எங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டேன்றாரு. சொன்னாங்களா இருந்தா நல்லவங்களா இருந்தா அவங்க போய் நீ அந்த பொண்ணை நல்லதோ கெட்டதோ கெடுத்துட்ட, இது மாதிரி ஒரு வாழ்க்கை கெடுக்காத, நம்ம பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கா, நீ நல்லபடியா வாழுன்னு சொல்லலாம்ல. அதை சொல்லாம எங்க அம்மா உன்னோட சேர்ந்தா எங்க அம்மா செத்து போயிருவேன்னு சொல்றாங்க, நீ வீட்டை விட்டு போயிருன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அப்ப நீ என்னை ஏமாத்திட்டு நடுத்தரில் விடுறதுதானே நீ இப்ப கேவலமா பயன்படுத்திருக்கிற. அப்ப நான் பொண்ணுன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேன் நானு. சோ இப்படி ஒரு விஷயம் வரும்போது ஒருத்தர் 3 வருஷம் ஒரு ஆள் தெரியாம ஒருத்தர் சென்னையில இருந்து உங்களுக்கு மறுபடியும் போன் பண்ணி நான் தனியா இருக்கேன், தனிப்பட்ட முறையில இருக்கேன், யாரும் இல்ல இதுன்னு சொல்லும் போதே ஒரு ட்ராக் நம்ம மனசுல ஒரு தாட் வரும். எனக்கு எப்படி தெரியுமா மேடம், இவர் பேசினது நான் வந்து ஒரு பரிதவிப்பு, ஒரு அன்புக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு அன்புக்காக ஏங்குறது தப்பு இல்லம்மா? தப்பு, அது தெரியல. ஏன்னா அது ஒரு வீக் பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா அந்த நிலைமையில நம்ம யாரு வந்தாலும் அவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சோம். இப்பதான் மேடம் அது தெரியுது எனக்கு. குழந்தைங்க வளரதான் டீச்சர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. அதான் பாருங்க, 9 வருஷமா நான் அந்த சர்டிபிகேட் கூட எடுக்காம இருந்தேன். எனக்கு அப்ப வாழ்க்கையில என்னை பத்தி யோசிக்க கூட நேரம் இல்ல, சிரிக்க நேரம் இல்ல. அது ஒரு சாக்ரிஃபைஸ் நான் சொல்லுவேன். சரி, உங்க பசங்களுக்காக நீங்க வாழ்ந்திருந்தீங்க, டைவர்ஸ் இருந்தோ இல்லையோ அதை பத்தி உங்களுக்கு யோசனை இல்லை. ஆனா ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வரும்போது அவர் யாரு என்ன, அவர் வீட்டுல வந்து தங்க விட்டீங்களே, அப்படி பர்மிஷன் கொடுத்தீங்களே, அதே தப்பு தானேம்மா? வீட்டுல 2 பசங்க தெரியல பாதையில. சரி, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல லைஃப் அன்புக்காக நீங்க ஏங்கினீங்களா? அது உங்க வீக்னஸா? அந்த வீக்னஸ் அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரா? அது முதல்ல எடுத்திருக்காரு, அதை பயன்படுத்தி இருக்காரு. இப்போ நீங்க கேக்குறது அவர் கூட மனைவியா வாழணும், இருக்கணும். சரி, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா? என்ன உறவு? 2.5 வருஷமா தெரியும். என்ன உறவு? உறவுன்னு சொல்றதுக்கு அவ வரமாட்டேன்றா. எங்க வரமாட்டேன்றா? பேசிட்டேன் பழகிட்டேன். ஆனா இது வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட் கொடுத்தேன். என்கிட்ட டைவர்ஸ் காப்பி இல்லைங்க. உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க. எனக்கு செகண்ட் லைஃப் இது. ஃபர்ஸ்ட் லைஃப் 1 வருஷம் வாழ்ந்தேன். எனக்குன்னு ஆபீஸ் போகும்போது நீங்க உங்க அக்கா அம்மா 3 பேர். அப்பா கிடையாது. தம்பி, ஒரு இன்னசென்ட் தம்பி இருக்காப்ல. இல்ல, மொத்தமா உங்க ஃபேமிலில யாரு? 3 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிட்டல. ஆமா, ஒரு பிரதர் வந்து வெளியில இருக்காப்ல, தனியா இருக்காப்ல. அப்ப 4 பிரதர்ஸ். 4 பிரதர்ஸ். சரி, இந்த அம்மாவை எங்க சந்திச்சீங்க?
அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டைவர்ஸ் 6 வருஷம் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சி 6 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் தான் வாழ்ந்தீங்க சேர்ந்து. ஒரு வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ 14 வருஷம் ஆச்சு நான் மேரேஜ் ஆகி. அதில் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சி 6 வருஷம் தான் ஆச்சு. அப்போ உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு வருஷம் என்னோட கரெக்டாக ஒரு வருஷம் தான் அவங்க வீட்லயே இருந்தாங்க. அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, நீங்கள் எப்போ அழைச்சிட்டு போனீங்களா நீங்கள் தான் கொண்டு வந்து விடணும்னு நான் சொன்னேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா லெட்டர் போட்டு கம்பல் பண்ணாங்க, நீ அங்கே வரணும், திருச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு. திருச்சியா? நான் தான் நீ எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அதே மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்கள்லாம் லெட்டர் போட்டு விட்டாப்புல. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன லெட்டர்ல என்ன எழுதுனாங்க? லெட்டர் என்ன மணி டிமாண்ட், டார்ச்சர் பண்றோம். எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு ஒன்றும் குறைச்சல் ஒன்றும் கிடையாது. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஹார்பர்ல ஒர்க் பண்றேன். என்ன பண்ண டிமாண்ட் பண்ணாங்களா? வேலையை விட்டுட்டு அங்க வரணும். எங்க திருச்சிக்கு அவங்க அப்பா தாசில்தாரா இருந்திருக்காரு. அது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். 10 lakhs கேட்டாங்க அவங்க. அவங்க இது அதுக்கப்புறம் நான் 2.5 லட்சம் கொடுத்து இது பண்ணிட்டேன். டைவர்ஸ் ஒஃபிஷியலா டைவர்ஸ் இப்போ 6 வருஷம் ஆச்சு. எனக்கு டைவர்ஸ் காப்பி கிடைச்சி நான் ஆடு கொடுத்தேன் 1 மாசத்துல. நிறைய அதில் 2.5 வருஷம் தான் ஆச்சு. இவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. இவங்க கான்டாக்ட் பண்ணா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா? இவங்க தான் நான் ஆடு கொடுத்து நான் இவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இவ தனியாவே வந்தா கோயம்பேடுல. அதுக்கு முன்னாடி 2-3 தடவை மாத்தி ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி. யாரு கொடுத்தது? நீங்க தனிப்பட்ட முறையில கொடுத்தீங்களா ஃபேமிலி கொடுத்தாங்களா? இல்ல தனிப்பட்ட எங்க ஃபேமிலில கொடுத்தாங்க. அப்ப ஏன் நீங்க தனியா போனீங்க மீட் பண்ண? இல்ல நான் அண்ணன் வீட்டுக்கு இங்க சென்னையில ஆவடியில இருக்காங்க, அங்க வந்துருந்துட்டு நான் கோயம்பேடு பஸ் ஏறதுக்கு வந்துட்டேன். இப்போ இவங்க அண்ணனும் இவங்க ஏற்கனவே நாங்க போன்ல பேசியிருந்தேன், இது மாதிரி நான் வர்றேன், பிடிச்சிருந்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஊருக்கு. முறை என்னம்மா, ஒரு அலைன்ஸ் வந்துன்னா நம்ம ஃபேமிலியோட தானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். இல்ல எங்க ஃபேமிலியில ஆடு கொடுத்திருந்தாங்கன்னா எங்க ஃபேமிலி வச்சு இவங்க ஆட பாக்கல. நான் இண்டிவிஜுவலா இவங்களை கன்சல்ட் தான் கேட்டேன். இண்டிவிஜுவலா நீங்க அந்த ஆட் பார்த்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? அதுதான் நான் கேட்டேன். ஃபேமிலி பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கனா ஃபேமிலியோட மீட் பண்ணனும். நீங்க தனிப்பட்ட முறையில இந்த ஆட் பார்த்து நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா வீட்ல சொல்லலாம். அதனால தான் நீங்க தனியா வந்தீங்க மீட் பண்ண. அதுக்கப்புறம் கோயம்பேடுல வந்தா இவ தனியாவே வந்தா. நானும் பிரதர் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிட்டு 1/2 an hour அங்க இங்க போன்ல சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். இவங்கள பார்க்கணும் வரலாம். நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு தான் நான் அங்க மீட் பண்ணலாம்னு வச்சேன். நம்ம போய் கிளம்பிடலாம், பார்த்துட்டு கிளம்பிடலாம். நம்ம என்ன வீட்டுல அப்படின்னு சம்பந்தம் பேச போறது, ஜஸ்ட் பேச தானே போறோம்னு சொல்லிட்டு நாங்க 7:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் வண்டி அதுல கிளம்பலாம்னு நினைச்சோம். இவன் 4:30 மணிக்கு நான் ஆஃபீஸ் முடிச்சு இந்த வரேன்னு வெயிட் பண்ணி இவங்க அண்ணனும் தம்பி 2 பேரும் வந்தாங்க. அங்கதான் நாங்க பார்த்தது முதல்ல. அதுக்கப்புறம் 1/2 an hour நிற்க வச்சுட்டு கூட பிரதர் வந்திருக்கான்னு சொன்னாவ. மேலே அங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது கோயம்பேடுலையா தங்கிறதுக்கு, அங்கே தான் தங்கிட்டு இருக்குன்னு சொன்னாவ. அவள் பிரதரும் அங்கே தங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரமாச்சு வரவே இல்லை. சொன்னீங்க கோயம்பேடுக்கு மேல ஏதோ ரூம்ஸ் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்ல மூஞ்சி கழிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பலாம். அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல மேடம் கோயம்பேடுல, எப்பவுமே லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன், இல்ல பிக் நைட்ல வந்தா கூட நான் ஒண்டியுமே ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வர வீட்டுக்கு போக முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் 7 மணிக்கு போவேன். அங்க நான் தங்கினேன், போயிட்டு தங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் 7 மணிக்கு வண்டி. அவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல எனக்கு பிரதர் வந்திருக்காருன்னு என் பிரதருக்கு இந்த விஷயம் தெரியும். நான் சொன்னது பிரதர் உங்க கூட வந்திருக்காரு. பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பிரதர் வந்திருக்கான்னு வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வர மேல தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லிட்டு வரவே இல்லை. கசின்ஸ் பிரதர் யாரும் இருந்தா பாக்கணும்னு இவங்க சொன்னாங்க. இங்க யாரும் இல்ல. நான் போயிட்டு வந்துட்டேன், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நீங்க சொல்ற வெர்ஷன் வேறையா இருக்கு, அவர் சொல்ற கதை வேறையா இருக்கு. அவர் சொல்றது என்னன்னா உங்க கசின் உங்க பிரதர் அங்கதான் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லல. அது வரல, கடைசி வரைக்கும் மீட் பண்ணல. அப்புறம் இவ வந்தோடனே ஒரே ஸ்வெட்டிங்கா இருந்தது, உடம்புல தண்ணியா இருந்தது, படபடன்னு வேர்த்து போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி டென்ஷன்ல என்ன சொல்றேன்னு தெரியல, வேர்த்து ஊத்துது எனக்கு. உட்காந்துட்டேன் அப்படியே. இவங்க படபடன்னு இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர் கலர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எங்கள் பிரதர் ஒய்ஃபெல்லாம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு, 12 years 13 years. எனக்கு 53-54 அது. அதனால அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல இருக்கு. எனக்கு பரவாயில்ல, இவ ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருப்பான்னு எனக்கு ஒரு இது. 2 பொண்ணு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடுச்சு. எனக்கு சப்போர்ட் இருந்தால் இப்போ நான் பணத்தை எதுவும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் நிறைய கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு
யாரை கான்டாக்ட் பண்ணா? நிறைய அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய மெசேஜ் என்கிட்ட இருக்கு போது நிறைய கான்டாக்ட் பண்ணா. நீங்க தான் அந்த மெசேஜ்ல நல்லா அழகா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்ல மீனிங்கோட இருக்கும். அதுல நான் கான்டாக்ட் பண்ணேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன். யார் வீட்டுக்கு போறீங்க? அவர் வீட்டுக்கு. இந்த மெசேजेसல தஞ்சாவூர்ல போனோன்னே நல்ல மெசேजेस அனுப்பினோனே நீங்க பிரதர்ட்ட வீட்ல சொல்லாமே நான் கிளம்பிட்டேன். அதையும் உண்மை சொல்றேன். ஏன் சொல்லலனே எனக்கு எங்க அம்மா வந்து 84 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து தனியா போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு ஜென்டிலா தான் போனேன். இவ வந்து 2 பொண்ணு இருக்கு, வீட்டில் இருக்கா, அம்மா இருக்காங்க, சிஸ்டர்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு பதில் சொன்னதால தான் நான் போனேன். சரி இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை. சரி இது பண்ணி காஃபி கொடுத்தேன். சரி வேண்டான்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல. கொஞ்ச நேரம் என்ன நடந்து எனக்கே தெரியல. அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் என் மைண்ட்லயே அப்படியே இது பண்ணி கொஞ்சம் அன்ஈஸியா இருந்தது எனக்கு. ஒரு காஃபி இல்லையேவா சாப்பிட்டேன். அப்படி என்னம்மா கலந்து கொடுத்தீங்க காஃபில? ஜென்ரலா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல. நீங்க சொன்னது என்னன்னா உங்க வீட்டுல உங்க இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லிருக்கீங்களா? நான் வீட்டுல வந்து பசங்க நான் இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்க சொல்றது அது அவரு என்ன சொல்றா ஃபர்ஸ்ட் சொன்னது வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. இப்ப நான் தனியா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. எப்ப என்னை பார்த்தாங்களோ கோயம்பேடுல பார்த்தவனே சொல்லிட்டேன் நான் தனிப்பட்ட முறையில இருக்கிறேன். பொய்க்கு மேல போய் சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க பிரதர் இருந்துக்காருன்னு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் நான் சொல்லல. எங்க வீட்டு ஃபேமிலி அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டு ஃபேமிலி ஒரு ஆள் காஃபி சாப்பிட்ட உடனே என்னாச்சு? அவரோட இது என்னன்னா அதுக்கு அடுத்தபடி ஃபோன்ல என்ன சொல்றான்னா இனிமே நீங்க எப்படியோ நீங்க ஒன்னாயிட்டோம், அதனால வந்து நீங்க தப்பான சம்பவம் நடந்துருச்சு, ஒன்னா ஆயிட்டோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மீட்ல அதனால எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சரி நானு ஏதோ எனக்கு லைஃப் கிடைச்சா போதும், நல்ல விதமா இருந்தா போதும். உடனே அவ சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணி 2 வாட்டி மீட் பண்ணா என்ன சொன்னாங்க? எங்க மீட் பண்ணீங்க? அவங்க வீட்லயே தான். நீங்க இங்க இருந்து அங்க போவீங்க? அதே வீட்ல தான். வீட்ல ஆனா அதே வீட்ல யாரும் கிடையாது. பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல எனக்கு காமிச்சு அதை நான் ப்ராமிஸ் சொல்றேன். திருச்சியில பெரிய பொண்ணு இருக்கா அடாப்ட் பேபி, இங்கே லோக்கல்ல வந்து சின்னவ இருக்கா. அந்த ஸ்கூல்ல ஆனால் பேர்லாம் தெரியாது எனக்கு. போயிருக்கேன். நான் மேரேஜ் பண்ணி ரெடி தான். டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு, காமிச்சா அவர்கிட்ட பார்த்தேன். ஆனால் இது வரைக்கும் டாக்குமெண்ட் என்கிட்ட காமிக்கல. 2 வருஷம் ஆச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே ஆயிடுச்சா? இப்போ 1 மந்த் தான் ஆச்சு. டாக்குமெண்ட் உங்க கையில வந்து 1 மந்த் தான் இருக்கு. அது நீங்க ஏன் காமிக்கல? சொல்லிதான் கூப்பிட்டதுக்கு இப்ப மாறி பேசுறாரு. நீ பேசல, நீ யாரு? முதல்ல எல்லாம் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க. என்கிட்ட வந்து 6 வருஷம் ஆச்சு டாக்குமெண்ட் என்கிட்ட கையில இருக்கு, காமிச்சேன். ஆனா 1 மாசம் தான் ஆச்சு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. சரி அவங்க எனக்கு அது தேவையில்லை, நான் பழகிட்டேன். ரைட்டு, நான் மேரேஜ் ரெடியா இருக்கேன். அவரோட எய்ம் எப்படின்னா அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். ஒன்று கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்க எண்ணமே இல்லை. ஆனால் நீ இங்கே வந்துரு, டாஞ்சருக்கு வந்துரு என்னை நம்பு, நான் உன்னை இது பண்ணிக்கிறேன், கவலையப்படாத, சேஃபா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றது. அவங்க சொல்றது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவ்வளவுதான். எனக்கு ரெஜிஸ்டர் ஒய்ஃப் வேணும். எனக்கு அந்தஸ்து ஒய்ஃப் வேணும். அதையே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கொடுக்குறேன், அவளை வர சொல்லுங்க. அன்னைக்கு நான் சொல்றது அன்னைக்கு உங்க பசங்க ஒரு பொண்ணு ட்ரிச்சில இருக்காங்க. இப்பதான் மேடம் உங்களுக்கு நிறைய கொடுங்கன்றாரு. அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு தானே நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவரோட எய்ம் என்னன்னா நான் எழுதி கொடுக்கணுமா, இதெல்லாம் ப்ராமிஸா சொல்றேன். அவருக்கு ஜீசஸ் மேல இருக்கு, எனக்கு எல்லா இது கார்டும் எனக்கு இருக்கு. நான் எழுதி கொடுக்கணுமா, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவ பொண்ணுக்கு எழுதி கொடுக்கணுமா. என் லைஃப் என்ன ஆகும்? என்ன எழுதி கொடுக்கணுமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் இதெல்லாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் தப்பான விஷயமா? இப்ப நான் கேட்கல. எல்லாம் கேட்பாங்க யாராவது. இது நான் சத்தியம் சொல்ல மாட்டேன், ரியலா நடந்தது. இது வரைக்கும் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். இதுக்கு நான் சொல்லிடுறேன், இதுக்கு விளக்க சொல்றேன். இந்த ரீகல் ஒப்பீனியன் மறுபடியும் போய் ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த 9 வருஷம் கழிச்சு போய் வாங்க முடியாம எனக்கு தெரியல மேடம். இது எப்படி போகணும், யாரை வச்சு போகணும்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு பயம், எதை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு அத்தாச்சி இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி ரீகலா ஒரு வக்கீலை வச்சாது சட்டப்படி 2 குழந்தையும் என்னையும் மனைவியா ஏத்துக்கிறேன்னு எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தாது என் கூட வாழ்க்கை நடத்து. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை நடத்தி நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், ரெக்கார்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 2 பேரும் பழகிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னது தப்பா மேடம்? இல்ல, அவர் கேட்குற ஒரு மேட்ரு ரொம்ப சிம்பிள். ஒரு டைவர்ஸ் சர்டிபிகேட். நீங்க போட்ட 10 கண்டிஷன்ல அவர் கேட்ட ஒரே கண்டிஷன் என்ன? அந்த டைவர்ஸ் சர்டிபிகேட் நீங்க கொடுங்க. அப்ப கேட்டது நியாயமான ஒரு கேள்விதான். அதுக்கு நியாயம் தானே, இல்லன்னு சொல்லல. அது நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப ரெடி பண்ணிட்டேன். 2 வருஷமா இருக்குன்னு சொன்னா இல்ல, ஆனா 1 மந்தா தான் இருக்கு கையில. அது நீங்க பாத்தல? காமிக்கல, இது வரைக்கும் அம்சம் கொடுக்கல, காமிக்கல. என்னோட டாக்குமெண்ட் அவ்வளவு இருக்கு.
அதுக்கு மேலே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. போன லாஸ்ட்டு 2014 ஜனவரியில் என்னமோ இருக்கும். அவன் சென்னைக்கு வந்தான். இங்கே ரூமில் இருந்தோம். இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாம், போய் என்ன எப்படி அரேஞ்ச் பண்ணுறது பண்ணலாம் அப்படி வடமேனு கோவிலுக்கு போனால் கூட்டிகிட்டு போனான். அவளை கூட்டிகிட்டு போய் பார்த்து அவன் சொல்லிட்டு அந்த 2 பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சர் வேணும், கவுன்சிலருடைய ஃபார்மில் போயிட்டு அதில் அவங்க கையெழுத்து போகணும், அவ்வளோ டீட்டெயில் வேணும், 20 நாளுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுன்ட்டான். ஆமாம், இதெல்லாம் அவளுக்கு தெரியும். இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் போயிருக்கா. அப்படியும் எதுவும் நடக்கலை. அப்படியே எதுவும் நடக்கல. இதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நாங்க கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இது நினைக்கிறோம். உங்க டைவர்ஸ் லீகல் டைவர்ஸ் சர்டிஃபிகேட் இது நான் கொண்டு வரணும் மேடம் ப்ளீஸ். இல்ல. என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட நீங்க ஒன்றும் கேட்டது சொல்லலை. நான் இவங்க வந்து டைவர்ஸ் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க நான் இந்த டைவர்ஸ் சர்டிஃபிகேட். நீங்க கேட்ட டைவர்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க தயார் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அவளை பற்றி எனக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் என் தலையெழுத்த வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்திருக்காவ. வந்துட்டு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கா. 2 பேர் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காவ. காமிச்சோன்னே எங்கள் அம்மா சொன்னா, எப்படி 2 பேர் சேர்ந்துட்டு பழகிட்டீங்க இல்லையா, இன்னும் உங்கள் இஷ்டம் இருங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும், நீங்கள் சேர்த்து வைங்க. நான் சொன்னேன், சமாதானம் படுத்துறது வேண்டாம், உனக்கு நான் தானே வேணும், நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூர்ல போய் தாலி கட்டினீங்களா? தாலி ரூம் எடுத்துருக்கோம். ரூம் எடுத்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். தாலியே கட்டல, நிறைய பர்ச்சேஸ் பண்ணி. தாலி கட்டினாலா இல்லையா? கோயில கல்யாணம் பண்ணல. நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ரெடி இங்க பண்ணிருக்கேன். பாருங்க, தாலி கட்டினீங்களா கட்டல அத மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் வேணாம். நான் நீங்க எது வாங்கி கொடுத்தாலோ பர்ச்சேஸ் பண்ணாலோ அது கேட்கல. அது கேட்கல. தாலி வாங்குனீங்களா வாங்கலையா? எனக்கு 4 பேரை வச்சு கட்டணும். அது அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி கட்டினீங்களா கட்டலையா அத மட்டும் சொல்லுங்க. தாலி கட்டலையா கட்டல, தாலி வாங்கலைல. தாலி அதான் சொல்ல வரேன். தாலி வாங்கலைல, அதுதான் சொல்ல வரேன். சொல்ல கேளுங்க. தாலி வாங்குனீங்களா வாங்கலையா? அதுதான் சொல்ல வரேன். எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்தது அவளுக்கு இந்த மேரேஜுக்காக. இத பத்தி நான் கேட்கல. தாலி வாங்கி கொடுத்தாளா இல்லையா? வாங்கி கொடுத்தேன். அந்த கேள்விக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். சிவனோடி தான் 2 இதோடது நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த இது நீங்க சொன்ன சம்பவம் நடக்கும். அதே மாதிரி கயிறுல நீங்க கட்டலையா? கோயில்ல சுப்பிரமணிய கோயில்ல இல்ல, முருகன் கோயில்ல தாலி கட்டல. உங்க அம்மா அறியா எனக்கு தாலி கட்டல. நீங்க எனக்கு மனசாட்சி சொட்டு சொல்லுங்க. உங்க அம்மா அறியா எனக்கு நீங்க தாலி கட்டினீங்களா? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அத மட்டும் சொல்லுங்க. அத நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். தாலி கட்டினீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. நான் கட்டல. தைரியமா சத்தியமா சொல்லுங்க. நான் கட்டல. வாங்கி கொடுத்தேன். 4 பேர் வச்சு செய்யணும்னு என்னோட இது. அது அப்புறம் நீங்க கட்டினீங்களா கட்டலையா அத மட்டும் சொல்லுங்க. 4 பேர் வச்சு தாலி கட்டணும் அது வேற விஷயம். இல்லாம தாலி கட்டினீங்களா இல்லையா? எல்லாம் நான் வாங்கி கொடுத்தாச்சு. கூடவே இருந்தேன். கயிறுல கோத்து எல்லாம் ரெடியா நான் கூட இருந்தேன். அவ்வளவுதான். அவளே எடுத்து மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். வேற யாரும் இல்ல. வாத்தியகதி யாரும் கிடையாது. அதுல இல்லனாலும் பரவாயில்லடா. நீ கட்டல சொல்றியே பாரு. கட்டலையா அத மட்டும் சொல்லு. உங்க அம்மாரியே சொல்லு. கட்டலையா சொல்லுங்க. அத மட்டும் சொல்லு. மனசாட்சி தொட்டு சொல்லு. தைரியமா சொல்லுங்க. தைரியமா பேசு. தைரியமா ஒரே ஒரு தடவை தைரியமா உண்மையா பேசு. எனக்கு நல்ல லைஃப் கொடுக்க முடியுமா அவள? கண்டிப்பா அது கொடுக்கறத நான் பேசுவேன். எப்படி நீங்க தாலி கட்டிருக்கீங்களா இல்லையா? அவ்வளவுதான். அந்த உண்மை மட்டும். தாலி எனக்கு வந்து மனசை நினைச்சு இது பண்ணவே இல்லை. அதெல்லாம் கேட்கல. மனசாட்சியை தொட்டு பண்ணீங்களா தொடாம பண்ணீங்களா நான் கேட்கல. தாலி கட்டினேலா இல்லையா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நானும் அவளும் தான் இருந்தோம். வேற யாரும் கட்டினேலா இல்லையா? கட்டின அவ்வளவுதான். தாலின்னு சொல்றது அவ்வளவு சகஜமா நம்ம பேச முடியாது. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொன் வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான ஒரு இது பொருள். புரிஞ்சதா? அது ரொம்ப சென்டிமெண்ட். ஆஸ் இட் இஸ் அவங்க ஒரு வாழ்க்கை அப்படியே ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படியே போயிடுச்சு. ஒரு அன்பை தேடி தான் அவங்க உங்களை தேடி வந்தாங்க. நீங்களும் அந்த அன்பை தேடி தான் உங்க மேரேஜும் அப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க கேட்டீங்க டைவர்ஸ் சர்டிபிகேட் கேட்டீங்க, அவங்க டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. லீகலியும் அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. நான் ஒரு இப்போ நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? 2 நிமிஷம். நான் வந்து 3 வீட்டில் இருந்திருக்காங்க தாஞ்சூரில். 3 வீட்லேயும் அம்மா கிடையாது, பிரதர் கிடையாது, சிஸ்டர் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் சொல்கிறேன். எனக்கும் இருக்குது. ஆனால் எனக்கு பயம். என்ன பயம்? 3 வீட்லேயும் தனியாக இருந்திருக்கா. 2 பேரையும் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கா. சரி. ஃபோனில் நான் கூட இருந்த போது ஒரு நாளைக்கு 15-20 ஃபோன் வரும். அவளுக்கு நிறைய மெசேஜ் வரும். யாரோட ஃபோன் வரும்? எல்லாம் ஜென்ஸோட ஃபோன் தான். யாருமா அது? எல்லாம் ஜென்ஸோட ஃபோன். எல்லாரும் फ्रेंड्स அது அவர்கிட்டயே கொடுப்பேன். யார்கிட்டயுமே பேச மாட்டேன்னு சொன்னீங்க. யாரையும் அவருக்கு தெரியும். யார்கிட்டயும் இன்டியரா ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க முதல்ல சொன்னது என்னதுன்னா
நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், எனக்கு அது அவ்வளவா பேசுறது எனக்கு அவருக்கு பழக்கம் தெரியும். இல்லை. இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க இல்லையா, நான் இது எப்படி எல்லாமே மறைச்சேன் சும்மா ஒத்துக்கிட்டேன் ஒரு இல்லையா? just கடைக்கு போனா கூட யாருமே நானும் அவளும் தான், ஒரு வாத்தியார் கூட கிடையாது ஊட்டியில. அவருக்கு இதை ஒத்துக்கிட்டேன். இதையும் நானே தான் சொல்றேன். இதை தட்டி கழிக்கணும்னு சொல்லல, இதை ஒத்துக்கிட்டேன் இல்லையா? அப்ப இதையும் நானே தான் சொல்றேன். இதே இதான் உண்மை. உங்களுக்கே தெரியுமே, அவரே சொல்வாரு, ஒரு கடைக்கு போனா கூட கேஷுவலா பேசுவேன், உடனே அவங்க அது வேற, கொஞ்சம் அவரே சொல்லிருக்காரு, அது நீ வேற. பாரு வந்து போன்ல இப்ப நின்னாலே எனக்கே ஒரு வந்து 4 போன் வந்ததுன்னா அது கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஐயோ, எனக்கு 5 பொண்ணோட அவருக்கும் போன் அவ்வளவு வந்ததுன்னா phone அது வந்திருக்கு. நான் கொஸ்டின் பதில் இதுவரை சொல்லுவாங்க. அப்ப நீங்க எதுவுமே என்ன சொல்ல உங்களுக்கு வர்றீங்க? கேட்டதே இல்லையே. ஒரு டவுட் உங்க மனசுல வந்துச்சு. டவுட் நான் இது வரையும் சொல்லவே இல்லை. இப்ப நான் இங்க நீங்க சொல்றேன். ஏன் கேட்கல? அப்போ யார்கிட்ட? அவ்வளவு க்ளோஸா அவகிட்ட கேட்க பழகிட்டீங்க, முடியாத, ஏன் கேட்க கூடாது? சத்தம் போடுவால. ஒரு டைவர்ஸ் காப்பி வந்தது 1 மாசம் தான் ஆச்சு, அது வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. என்னன்னா, நீ எனக்கு எழுதி கொடு, இல்லை நான் வக்கீல வச்சுக்கிறேன், உன் ப்ராப்பர்ட்டிலாம் என் பொண்ணுக்கு வேணும், அதெல்லாம் சப்போர்ட் வேணும், கேட்கவே இல்லை, நாளைக்கு கடவுளரே விட்டுட்டு கேட்கல. நாளைக்கு நீ நீங்க விட்டுட்டு போயிட்டா என்ன இது அவரா பண்றது? இல்ல, அவர் அது எழுதி கொடுக்க மாட்டாரு. இப்போ அது இப்போ விட்டுடுங்க. அந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் இப்போ பண்ணுவோம். இப்போ வியாழக்கிழமை, போன வியாழக்கிழமை நான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், ஒரு வாரத்துக்கு நான் இங்கே வருவேன், 3 நாளைக்கு இருப்பேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்க ஃபோன் நம்பரை கொடுப்பேன், உங்க வீட்டுல அத்தனை பேருடைய ஃபோன் நம்பரை கொடுப்பேன், அவங்கள அவங்க வச்சு கால் கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ண உங்க அம்மாவுக்கு நேரம் நீ கால் பண்ணுவாங்க. சைலண்டா என் வீட்டுக்கு வரக்கூடாது. 3 மாசமா இவர்கிட்ட நான் பேசாததுக்கு காரணம் இதான். சைலண்டா என் வீட்டுக்கு வராதீங்க. எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ஆமா, அவங்க நீங்க யாரு உங்க என்னன்னு வீட்டுக்கு கேக்குறாங்க. ஏன் அம்மா கிட்ட சொல்ல போனை கட் பண்ணி மாட்டேங்கிறீங்க? போனை அக்கா கட் கிட்ட பண்ற, ஏன் சொல்லல? சரியா பேச எனக்கு பிடிக்கல இவருடைய ஆக்டர், இவருடைய இதே அவங்களுக்கு பிடிக்கல. 2 அட்ரஸ் கொடுத்தாங்க, பிரதர் போய் பார்த்துருக்காங்க, அட்ரஸ் எல்லாம் பொய் அட்ரஸ், கண்டுபிடிக்க முடியும். இப்ப சமீபத்தை தெரிய வந்துச்சா இல்ல 3 வருஷத்துல உங்களுக்கு தெரியும்? இது எனக்கு ரொம்ப நாளா தெரியும், எனக்கு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஏன் வந்து போயிருந்தீங்க அப்போ? இது கடவுள், உனக்கு எப்படிதான் போய் பேசுவாரு சரி, தெரியலையே. அவங்களுக்கு நிறைய போன்ஸ் வருது, அவங்க நீங்க address சொல்லிட்டேன் இல்லையா, நான் பழகிட்டேன், அவ்வளவுதான், பேசிட்டேன், பழகிட்டேன், வேற ஒன்றும் எனக்கு சொல்லல. ஆனா வந்து என்னுடைய பாசம் வந்து அவகிட்ட நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் இருப்பேன். அதெல்லாம் அவ்வளவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு வல்கரா பேசுவான். எத்தனை இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போடல. போயிருக்காரு. சென்னைக்கு அவ்வளவு வந்தா வல்கரா சென்ட்ரல்ல பேசுவான். தங்க வச்சிருக்காரு, வெளியில ஊட்டி கூட்டிட்டு போயிருக்காரு, கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்காரு, எவ்வளவு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, எவ்வளவு கேஷுவலா பேசியிருக்கன்றது அவருக்கு நல்லா எந்த நம்பிக்கையில நீங்க போனீங்க? இவர் கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் கூட்டு போயிருக்காரு. என் பிள்ளைங்களை வச்சிருந்தா சென்ட்ரல்ல கூட வந்து தங்கி சுத்தி காமிச்சிட்டு தேட்டருக்குள்ள ஆக்ஷன் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணா கல்யாணம் இல்ல, அது ரெஜிஸ்டர் ஆகணும். இப்ப இவர் மேல உள்ள நம்பிக்கையில இவ்வளவு தூரம் என் வீடு தேடி தஞ்சாவூர் எத்தனை வாட்டி என்ன வந்திருக்கு. நம்பிக்கையா இருந்தாலும்மா, ஒரு அவ்வளவு லவ் நம்பிக்கையா மேரேஜ்லயும் கல்யாணம் ஆன உனக்கு எவ்வளவு நேரம் பேசு, அப்ப கூட நீ சொல்லுவேல, உங்ககிட்ட எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நீ இவ்வளவு கேஷுவலா யதார்த்தமா இருக்காத, நீ எனக்கு புத்தி சொல்லிருக்கீங்களா, இப்ப எப்படி உனக்கு இப்படி எல்லாம் பேச தோணுது? அப்படி சொல்லிருக்கீங்களா? இவரே சொல்லிருக்கிறாரு. நான் இவ்வளவு சொல்றேன், இந்த டாக்குமெண்ட் இல்லைன்றேன், அவளை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. இவ்வளோ இருந்து நான் கூட எப்படி எனக்கு தைரியம் வரும் சேர்ந்து வாழறதுக்கு? என்ன கேரண்டி யாராவது கொடுக்க முடியுமா? இல்ல இல்ல, உங்களை நான் தப்பா சொல்லல, நான் அதான் கேக்குறேன். யாராவது கேரண்டி அவங்க கொடுக்க முடியுமா? சரியான கேரக்டர் இல்லன்னு நீங்க சொல்றீங்க, அது முதல்ல உங்களுக்கு தெரியும் சொல்லி. ஆமா, எங்க அம்மா வந்து அவளை சொல்லல, என்னையும் தான். நீ மட்டும் ஒழுங்கா நீ அவட பழகிட்டல, அது நீங்க பண்ண தப்பு தானே? அதுதான் நான் ஒத்துக்கிறேன், ஆ, நான் ஒத்துக்கிறேன். அதாவது எதுக்காக அந்த தப்பு பண்ண? நீ வேண்டாம், அவங்க வேண்டாம், நீ அவ கூட இருந்தேன்னா இந்த வீட்டுக்கு வராத, நீ வேற யாரை வேணா மேரேஜ் பண்ணிக்க. அது எப்படி பண்ண? அந்த மாதிரி அவ பேசியிருக்கா வீட்டுல. நான் இப்பவும் சொல்றேன், நான் அவ கூட பழகிட்டேன், எல்லாம் 99.9% வந்து பொய், அதுல 1 தான் வந்து உண்மையா இருக்கும். இப்ப நீங்க அவங்க கூட ஏன்னா எனக்கு தெரியும் அவளை வாழணும்ங்களா பத்தி. இல்லையா? எனக்கு அவளை பத்தி எனக்கு தெரியும், நான் வாழ கூட இருக்கேன், எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவளை பத்தி தெரிஞ்சுட்டு நல்லா ஏன் தாலி கட்டினீங்க? அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான், இல்ல, அவங்க அப்படிதான். அவ கூடவே இருந்தேன், எல்லா திங்ஸ் வாங்கினா, கூடவே கூட்டிட்டு போனா, கேளுங்க, கூட்டிட்டு போன கோவிலுக்கு கூட்டிட்டு போனா, கோவில் வந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் முகூர்த்த நேரம் நடந்து என்ன பண்ணா, என் கையை பிடிச்சா, கேளுங்க, இதான் நடந்து, என் கையை பிடிச்சா, உடனே கையில வச்சு எல்லாம் கோத்துட்டு இப்படி வச்சா தொட்டுட்டு எடுத்துட்டா, மற்றதெல்லாம் அவளே முடிச்சுக்கிட்டு எல்லாம் அவளே போட்டுட்டா, வேற ஒண்ணும் சரி. நான் அந்த நேரத்தை எனக்கு ஒண்ணும் தெரியல. கையை பிடிச்சு அப்படி வைக்கிறதுக்கு இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், நீங்க அப்படியே அங்கே இருக்கலாமே. அங்க போய் எந்த காஃபியும் குடிக்கலையே. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ காஃபி சாப்பிட்டதுனால ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னீங்க. கோயிலுக்கு போய் காஃபி எல்லாம் சாப்பிடலையே. அந்த விஷயத்துல அந்த துணிச்சல் இப்போ இந்த துணிச்சல் இப்போ வந்திருக்கே, அவ அப்படியே 99.9% அவ போய் தான் சொல்றேன்னா இவ்வளவு தைரியமா சொல்றீங்களே. அந்த நேரத்துல உங்க கையை பிடிச்சிருந்தேன்னா கையை உதறி வழியில போறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? சோ இது அவங்க சைட்ல இருந்து மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்க சைட்ல இருந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இல்ல, எனக்கு வந்து என்ன, அடுத்த ஸ்டெப் இன்னும் மேல வந்து டைவர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அந்த இது. ஆனா அது வரைக்கும் வரவே இல்லை. இப்ப அதுக்கு தானே அவங்க வந்திருக்காங்க. இப்பதானே இது, அது வரைக்கும் வரலையே, ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னாங்க 9 வருஷம் ஆச்சு. சரிங்க, உங்களுக்கு 6 வருஷம் எடுத்துருச்சுல ஒரு டைவர்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு. அதுவும் நீங்க 2.5 லட்சம் சொல்லலையே, என்கிட்ட சொல்லலையே. அதுவும் 2.5 லட்சம் கொடுத்துதான் உங்களுக்கு அந்த டைவர்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு 2 பசங்க.
அவங்க எங்கெந்த காசு கொடுத்து என்ன முறையில பண்ணுவாங்க? சரி, அவங்களுக்கு இந்த நெசசிட்டி இருக்குல்ல, உங்களை பார்த்த பிறகுதான் சரி அப்படி ஒரு முயற்சி பண்ணுவோம், ஒரு லீகலா எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நம்ம கல்யாணம். இது ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொன்னான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான், இந்த 2.5 வருஷமா என்கிட்ட டைவர்ஸ் காப்பி இருக்குன்னு சொன்னவ, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட டைவர்ஸ் காப்பி கிடைச்சிருச்சு. நான் வாங்கிட்டேன், 4 காப்பி வாங்கிட்டேன், படிச்சு காமிச்சேன், அந்த மாதிரி அவர் இருக்காரு ஆனா இல்ல அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறத சொல்லி சொன்னான். இது வந்து ஒன்னால தான், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு வார்த்தை தான் அவ உண்மையா என்கிட்ட சொல்லிருக்கு. சரி, இப்போ நீங்க அவங்க வாழ்க்கையில வந்ததுனால அவங்க ஒரு முயற்சி பண்ணி ஒரு டைவர்ஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. மேபி அந்த பவர் தான், அந்த ஸ்ட்ரென்த் தான் அந்த அம்மா கிட்ட இல்லை. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம அவங்க செட்டில் ஆகணும் லைஃப்ல, பசங்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணணும், ஒரு நல்ல மேரிட் லைஃப், அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், ஒரு நம்பிக்கை. நான் வந்து என்னை பத்தி அவ மனசு தான் சொல்லணும். அவங்க மனசு விட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல, டான்ஜர் போகும்போது ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கேஷும் கொடுப்பேன், என்ன திங்ஸ் வேணுமோ அவ்வளோ வாங்கிப்பா. வாங்கிட்டு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். ஆனால் வந்து ஃபீஸ் எப்போ கேட்டேன்னா ஃபீஸ் கட்டணும். நான் கேட்டேன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்றியா, ஒரு தடவையா அந்த ரெசிப்ட் என்கிட்ட காமிச்சிருக்கியா? நீங்க ஏன் கேட்கல? கேட்டிருக்கேனே, இல்ல நிறைய நான் கேட்டிருக்கேன்னு சொல்ற ஒரே வார்த்தையா, நீ போய் பிரின்சிபலை கேட்டுக்க. நான் அப்படி சொல்ல கிடையாது. வாங்க 2 பேரும் போவோம், வைக்கிறேன் இன்னாருன்னு யாருன்னு கேட்பாங்கல்ல, அப்ப என்ன டிவிஷன் சொல்றது நானு? நீங்க வாங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நேரா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நேரா கேளுங்க எவ்வளவு வருஷத்துக்கு கட்டணும், மாசம் எவ்வளவு கட்டணும்ன்ற தெரிஞ்சு அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க என்கிட்ட இருக்குது, அதனால அவங்களை நேரா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனீங்கல்ல, அடுத்த தடவை நான் வரும்போது எனக்கு அந்த ரிசீட் பாக்கணும்னு ஏன் சொல்ல? நான் நிறைய கேட்டாச்சு. சரி, அப்ப அவங்க காமிக்கலன்னா எதுக்காக போனீங்க? அந்த டிசிஷன் நீங்க எடுக்கலாம்ல. கட்டாயப்படுத்தி யாரும் உங்களை அங்க போக சொல்லியே, நீங்க தானே போனீங்க. சில விஷயங்கள், நீங்க கேட்ட விஷயங்கள் உங்க கையில வரலன்னா அது வர வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க ஏன் டிசிஷன் எடுக்கல? 99.9% அவங்க தப்புன்னு சொல்றீங்களே. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், 2 பக்கம் தப்பு நடந்திருக்கு, சரியா? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ நீங்க உங்க டிசிஷன் என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்னமா ஆசைப்படுறீங்க? நான் ஒரு சட்டப்பேர் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அவங்க கூட இருக்கணும். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாக்கு நேரா அவர் பண்ணி ஒத்துக்கணும். நீங்க அவங்க அம்மா கூட இருக்கணுமா இல்லைன்னா அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. உங்க ஆசை என்ன? அது மட்டும். அவர் குடும்பத்தை வச்சு என்னை ஏத்துக்கணும். யாராவது ஒருத்தராவது அவங்க குடும்பத்துல இருக்கணும், அவங்கள வச்சு என்னை சட்டப்பூர்வமா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல நடக்காதுங்க. அது நடக்காது. ஏன்னா அதான் நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். இனிமேலும் நம்ம சேர்ந்து இது பண்றதுன்னா வந்து அது நடக்காத காரியம். ஏன்னா உனக்கு ஒரு பட்ட பேப்பர், எனக்கும் அது சேர்த்து கொடுத்துட்டாங்க. உங்க ஆசை என்ன? அதுதான் சொல்லி நான் மெயின்டைன் என் கூட வந்தானே எனக்கு 99% அனுசரணையா இருக்கணும். சும்மா பக்கத்து வீட்டுல சரண்டிங்ல சத்தம் போட்டு சண்டை போட்டு வர வச்சுட்டு இருக்கு. அவர் கல்யாணத்துக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் ஏதாவது கூட கூட பேச பண்ணக்கூடாது அவரை. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அம்மா இருக்காரு, அம்மா வயசான அம்மா இருக்காங்க. அம்மாக்கு போகுது, அம்மாக்கு செய்யறது. அது எப்படி முடியும்? ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க இப்ப இவங்க வீட்டுக்கு நான் செய்யும்போது ஏதாவது சொல்றேன்னா, இல்ல இப்ப நீங்க உங்க பசங்களுக்கு பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? அதே மாதிரி அந்த அம்மா இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டு இருங்க. அவங்க அம்மா பார்க்க போயிருக்கேன். அவங்க அம்மாவே எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. அங்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நான் அவளை கூட போயிருக்கேன். போனோடனே அவையே சொல்ல மாட்டா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவளை தள்ளி வச்சுதான், சின்ன வயசுலேயே அவள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ அப்படியே அங்கிட்ட பேசியிருக்கா. யாருமே அங்கிட்ட அட்டாச்மெண்ட் கிடையாது. எனக்கு யாருமே வரமாட்டாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கா. யாருமே வரமாட்டாங்க. சரி, நான் அதெல்லாம் மனசு வச்சு பழத்தில் வாங்கி கல்யாணம் பண்ணது. சரி, ஆத்துக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ண, அவங்க தம்பி ஒய்ஃபு பசங்கள்லாம் இருக்காங்க, இவங்க அம்மா இருக்காங்க, வயசானவங்க, அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது. போனால் அப்படியே கொடுக்க வேண்டியது தானே. அதுல பாதி பழத்தை எடுத்து வச்சுட்டா, குடுக்கல. கடைசி வரைக்கும் விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப குட்டி விஷயங்கள் தான், சின்ன விஷயம், பெரிய விஷயமே இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். சின்ன விஷயம் சந்தோஷமா நீங்க சொல்ற சின்ன விஷயம் தான். ஆனா வந்து மனசுன்னு ஒண்ணு இல்லையா? கரெக்ட் தான், அதான் சொல்ல வரேன். 10 இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 11 சண்டையில வருது இல்லையா? சண்டையில தான் வந்து முடியும். குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது மாதிரி பேச்சு வார்த்தை, இதெல்லாம் நீங்களும் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க பசங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர், அந்த வச்சுதான் நீங்க இவரை சந்திச்சீங்க, இவர்கிட்ட பேசினீங்க. அவர் கேட்கறது எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து வெளியில வந்துட்டேன்னா எங்க அம்மா செத்துருவாங்க.
அது சொல்லிட்டாங்க தான், நீ போன அவ கூட போன நான் இருக்க மாட்டேன், உன் நிலைமை அவ்வளோதான், அவள் என்ன பண்ணோ ஏது பண்ணோல கேளு. ஒரு நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது என்ன. அதனால் எனக்கு வந்து என்னென்னா தனியாக வந்தாலும் ஒரு 4 நாளில் வந்து அவங்க காதில் வந்து நல்ல நியூஸாக இருக்கணும். நான் அவங்க இவ பேசுவது நான் அவங்ககிட்ட போகும்போது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது அப்புறம் அதை மிஞ்சி நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்ககிட்ட போகும்போது ஒரு சரி பரவாயில்ல, ஏதோ தனியாக போனால் கூட ஏதோ இருக்கா எங்கேயோ இருக்கா அந்த இது அவங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா அது என்கிட்ட அவகிட்ட இருக்கணும். அது நீங்க தான் பாத்துக்கணும். அது எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி எல்லாம் இல்ல நான் எழுதி வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். நான் மனசுல இருக்கணும். அது முடியுமா அவங்களால? நான் சொல்லிட்டேன், நான் நல்ல மருமகளா உங்க அம்மாவை என்னை பார்த்து அழைச்சிட்டு வர்ற வரையிலும் நான் வர்றேன், பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப ஏன் மேரேஜ் எழுதி எல்லாம் கொடுக்க வேணாம். இப்ப வாங்க மாட்டேன். இல்ல இப்ப ஏன் கல்யாணம் நடக்கும் போதோ அதான் சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, என்ன நான் கல்யாணம் பண்ணது பஞ்சாபியா, அவர்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் தான் அவுட் சைடரா இருக்கேன், எங்க அம்மாவும் எங்க ஹஸ்பண்டும் தான் ரொம்ப க்ளோஸ். அதுதான் அப்படிதான் ரிலேஷன் ஆகும். அது நீங்க பண்ணோம்னா அது எங்க ஹஸ்பண்ட் பண்ண ஒரு முயற்சி. அது மாதிரி நீங்க பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்க ஆசை என்ன? அவங்க கூட வாழணும். அவங்களோட ஆசை என்ன? அவங்க ஃபேமிலி நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீங்க போய் சத்தம் போடுறது, போய் சண்டை போடுறது, இதெல்லாம் தப்பான விஷயமா? அவர் உங்க கூட நிக்கிறாரு, எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு? ஒரு டிசிப்ளின், ஒரு நல்ல மனைவியா நீங்க வாழணும். சரி, இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? சந்தோஷமா வாழ்வீங்களா? நான் இருப்பேன் மேடம். என்ன சந்தோஷமா இல்ல, நான் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது அவகிட்ட தான் இருக்கு. என்னம்மா சந்தோஷம் தானே? அவங்க சொன்ன மாதிரி நீங்க வாழணும். இந்த நம்பிக்கையோட நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. அவர் குட் விஷஸ். நல்லபடியா நீங்க வாழணும், சந்தோஷமா வாழணும், பல வருஷங்கள் நீங்க சேர்ந்து வாழணும். இதான் எங்க ஆசை. ஓகே, சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க. காஃபி கண்டிப்பா கொடுங்க. அந்த காஃபி நீங்க கண்டிப்பா குடிக்கணும். புரிஞ்சுதா? அது என்ன காஃபின்னு இன்னும் அந்த சீக்ரெட் சொல்லல. ஒரு தடவை நான் எங்கேயாவது தஞ்சாவூர் இல்லாட்டி சென்னை பக்கம் வந்தேன்னா கண்டிப்பா அந்த காஃபி நானும் டேஸ்ட் பண்ணும். அது என்ன ஒரு மயக்கம் அது எனக்கு தெரியணும். சரியா? சரி, வணக்கம். பாத்தீங்களா நேர்களே, குட்டி குட்டி விஷயங்கள். நான் தான் சொன்னேன், இவங்க 2 பேரும் அவங்க சைட்ல இருந்து ஏதோ பேசியிருந்தாங்க. குட்டி குட்டி விஷயங்கள், அவ்வளவுதான். நேருக்கு நேரு பேசினாங்க, முடிஞ்சிடுச்சு. சந்தோஷமா வாழ போறாங்க. அவங்க இந்த சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா கதையும் டைவர்ஸ்ல தான் முடியணும், செப்பரேஷன்ல தான் முடியணும்னு இல்லை. எல்லா கதைக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஹாப்பி எண்டிங் இருக்கு. அதே மாதிரி இவங்க கதைக்கு ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் வந்திருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. இதுதான் எங்க நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்திலயும் இவங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஒரு நல்ல மருமகளா இவங்க வாழ்வாங்க, இவங்க நல்ல ஹஸ்பண்டா வாழ்வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹாப்பி எண்டிங். ஸோ நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.